வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனைக்கு உடல் நலம் குறித்து ஒரு சில சிந்தனை வரிகள். இளைஞர்கள் பகவத்கீதை வாசிப்பதை விட தங்களுக்கு பிடித்த மகிழ்ச்சியான காற்பந்தாட்டம் விளையாடி அதன் வழியும் இறைவனை காணலாம் என்று எழுச்சி உரையாற்றுகிறார் சுவாமி விவேகானந்தர். அதற்காக பகவத்கீதையை படிக்க வேண்டாம் என்று அவர் சொல்வதாக பொருள்படாது. உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்திற்கு மன மகிழ்வுக்கு எது மகிழ்ச்சியை தரும் என்று நினைக்கிறீர்களோ அதன் வழியும் இறைவனை காண முடியும் என்பதே அதன் பொருள். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். அந்த உடல் நலத்தை குறித்து பாரதி சொல்லும் அற்புதமான வரிகள். நம்மில் பெரும்பாலோர் பொருள் தேட, பணம் தேட ஓடி ஓடி உழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சரியான உணவு உண்பதில்லை, சரியான உடற்பயிற்சி செய்வதில்லை, போதுமான உறக்கம் இல்லை. இப்படி உழைத்து பிற்காலத்தில் என்ன ஆகிறார்கள் என்றால், அந்திம காலத்தில் தாங்கள் சம்பாதித்த பணத்தை எல்லாம் தங்களது உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவே செலவு செய்ய வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இது தேவையா? இது அர்த்தமுள்ள வாழ்க்கையா? ஆக எப்போதுமே இளைஞர்களே திட்டமிடுங்கள். உடற்பயிற்சி, உறக்கம், உணவு, ஆன்மீகம், இதற்கு போதுமான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி திட்டமிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தால் வயோதிக காலத்திலும் தடகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோடு நடக்க, ஓட, உங்களுடைய சொந்த வேலைகளை நீங்களே செய்யக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். 40 வயது வரை நம்மை உடல் காக்கும். ஆனால் 40க்கு பிறகு நாம் தான் உடலை காக்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்டு வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருங்கள் என்று கூறி அடுத்த வாரம் உங்களை வேறொரு சிந்தனையோடு சந்திக்கின்றேன். அன்புடன் சூப்பர்மைண்ட் டைனமிக் மு கணேசன்.